வணக்கம் அவர்களே. யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதியில் கடமையாற்றி வைந்த வைத்தியரான 30 வயதுடைய கிறிஸ்தாந்த் அப்படின்றவர் உயிரை மாய்த்திருக்கின்றார். இதற்குரிய காரணம் என்ன அப்படின்றது ஆரம்பத்தில் வேறு விதமாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் இப்போ உண்மையான காரணம் வெளியில் வந்திருக்கின்றது. இவர்கள் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தினர் நீண்ட காலமாகவே கொழும்பில் வசித்து வந்த நிலையில் குடும்பத்தினருடைய மூட நம்பிக்கையால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் தான் இவர் உயிரை மாய்த்து கொண்டதாக வைத்தியசாலை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சில தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஒரு செல்வத்த குடும்பத்தைச் சேர்ந்த இவர் குடும்பத்தில் ஒரே ஒரு மகன் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. நேபாளத்தில் மருத்துவ கல்வியை முடித்திருப்பதாகவும் கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக காதல் தொடர்பில் இருந்து வருகிறார் அப்படின்னு சொல்லியும் அவரது காதலியும் ஒரு வைத்தியர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. உயிரை மாற்ற வைத்திருந்த ஜாதகப்படி இப்போதைக்கு அவருக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தாயார் இந்த திருமணத்தை தடுத்து வந்ததாக சொல்லப்படுகின்றது. மேலும் 3 வருடங்களுக்கு பிறகு திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தினர் கொடுத்த அழுத்தம் காரணமாகத்தான் இவர் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. காரணம், மற்ற பக்கம் காதலி உடனடியாகவே திருமணம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்போ இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் சொல்லி சொன்னால் இந்த நிலையில தான் இவர் 2 பக்க தலைமை அழுத்தம் வரைக்கும் அதை தாங்கி இல்லாமல் தன்னை அந்த அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு முயற்சியாக தன்னை உயிரை மாய்த்திருக்கின்றார். வைத்தியரை தங்குற விடுதி அறைக்குள்ள போய் மயக்க மருந்து தனது கால் விரல்களுக்குள்ள செலுத்தி அறையை பூட்டி போட அப்படியே படுத்து இறந்திருக்கின்றார். இது கடந்த சில நாட்களுக்கு முன்னமே திட்டமிட்டு தனக்கு தெரிஞ்ச டாக்டர்களிடம் எல்லாமே நுணுக்கமாக கேட்டு அறிந்திருக்கின்றார். யாருமே அதை சந்தேகமும் படையலை. அதே போல அவரோட தங்கும் விடுதிக்குள்ள மயக்க மருந்து போத்தன்ற மூடி கருதப்படுற ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் அந்த மருந்து போத்தல் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதேபோல தற்கொலைக்கு முன்னதாக வைத்தியர் தனது காதலியோட தொலைபேசியில் பேசி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதுக்கு பிறகு காதலிக்கு சந்தேகம் வந்துதான் அவர் ஆதர வைத்தியசாலையில் இருக்கின்ற மூத்த வைத்திய அதிகாரியோட தொடர்பு கொள்ள முயன்ற நிலையில அறிமுகமற்ற நம்பர்ல இருந்து வந்த அழைப்பு என்பதால் அந்த வைத்தியர் அந்த ஆன்சர் பண்ணலன்னு சொல்லப்படுகின்றது. அதுக்கு பிறகுதான் அவருக்கு திருப்பி அடிக்க ஆன்சர் பண்ணிக்க தான் இந்த விடயத்தை சொல்லிக்க தான் அவர்கள் டக்குன போய் அங்கே போய் திறந்து பார்த்தா அவர் இறந்த நிலையில உடலம் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். ஓகே, இது முடிஞ்சுது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ அவங்க அம்மா அவ்வளோ பெரிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறா. காரணம் என்ன சொன்னாண்டா, மகன் ஜாதகப்படி மகனுக்கு 3 வருஷத்துக்கு பிறகு கல்யாணம் நல்லம் அப்படின்னு சொல்லி. அப்போ இவ்வளவு சொன்ன ஜாதகம் நாங்கள் கேட்குறோம், இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் 3 வருஷம் தள்ளி போட்டீங்கன்னு சொன்னால் 3 வருஷத்துக்கு முன்னம் 2024 உங்களோட மகன் தற்கொலை செஞ்சிருவான்னு உங்களோட ஆயுள் முடிஞ்சது உங்களோட மகனுக்குன்னு சொல்ல இல்லையா? இல்லை ஆயுள் முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது 2024 அவனுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஜாதகம் சொல்ல இல்லையா? ஜாதகம் ஏதோ இதெல்லாம் சொல்கிறது இதை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிதுன்னா அப்புறம் விரியோசனம் இல்லையே. ஒருத்தர் உயிரை விட போகிறத கண்டுபிடிக்கலாமல் இருக்குது, இல்லை மன அழுத்தத்தில் இருக்கிற இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இறக்குறதுக்குன்றதை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி சொன்ன ஜாதகத்தால் பிறகே அதை நம்பி அழுகிறீங்க. இன்றைக்கு என்ன நடந்தது? ஜாதகம் போயிட்டு நீங்கள் ஜாதகம் போல நீங்கள் நம்ம ஜாதகம் போல உங்களோட மகனும் உங்களோட கையில் இப்போ இல்லை. என்ன செய்ய போறீங்க? அதை கட்டால போறீங்களா? ஒரு நீங்க என்ன செய்யுங்க? இதுதான் பிரச்சனை. இப்போ மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வுகளையும் இப்போ தாயார தள்ளி இருக்கு. ஏன்டா அது மகன்ல பிள்ளை இல்லை, தாயார்ட சொந்த பிள்ளை. தாயார் தேவையில்லாம நம்பி மகனை கெடுத்து மகனையும் அழிச்சு இதை கொலை செஞ்சான்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். இது ஒரு கொலைன்னு சொன்ன. ஏன்னா தற்கொலைன்றது ஒரு நாளுமே உலகத்தில் எந்த ஒரு மனிதனுமே தன்னை கொலை செய்யறது விரும்பவே மாட்டான். சமூக அழுத்தம் அவனை கொலை செய்யுது. ஆனால் என்ன, அங்கே அவன் தான் இறுதி முடிவு எடுக்கிறபடினால பழி முழுக்க அவன்லேயே போயிடும். வேற யாருலுமே அது நடக்க போகிறது இல்லை. இப்போ தாய் போய் சொல்ல போகிறோம், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கோ, நான் தான் அழுத்தம் கொடுத்து நான் தான் இந்த இது காரணம், இது தற்கொலை இல்லை கொலைன்னு சொல்ல போகிறவன் இல்லை. எந்த தாயும் சொல்ல மாட்டேன். இப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. சமூகத்தின் பெரிய பிரச்சனை இதுதான். ஆனால் யார் உண்மையாக காரணம்? சமூக அழுத்தம் தான் காரணம். சமூக அழுத்தம் சொன்னாவே இந்த சொந்த குடும்பத்தின் தாய் இந்த அழுத்தம் தான் காரணம். அப்போ இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான தனி மனிதர்களுக்கு எதிராக நடத்தப்படுற ஒரு அநீதி. ஆனால் என்ன இங்கே பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் அந்த தனி மனிதர்கள் நின்று எதிர்த்து சரியான முறையில் போராடினா மட்டும்தான் இங்கே வெற்றி பெறலாம். நாங்கள் தவறுதலாக ஒரு முடிவெடுத்து உயிரை போக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் எங்களுக்காக கதைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. காரணம், நீங்கள் தற்கொலை செய்கிற முடிவெடுத்துருக்கீங்க, நீங்கள் உங்களையே இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான எந்த ஒரு நாட்டின சட்டமும் எந்த ஒரு தன்மை பரிந்து பேச மாட்டாங்க. வேணுமென்னு சொன்னால் ஒரு இறக்கப்பட்டு சும்மா ஒரு பச்சாதாபத்துக்காக 2 நாளைக்கு ஏதாவது சொல்லலாம் இல்லையே. மற்றபடி உங்கள்கிட்ட இது கைவிடப்பட்டு அப்படினால இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு முன்னே யாரும் நான் ஜோதிச்சு கொள்ளுங்க. இது ஒரு ஒன்றுக்குமே பிரியோசனம் இல்லாததான் முடியும். உண்மையாக சொன்னால் இவங்க எல்லாம் நாளைக்கு அழுது போட்டு 2 நாள் சரி 2 கிழமையோ 3 நாள் அழுது போட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். உங்களை யாரும் நிற்க போகிறது இல்லை. நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறீங்க, இதெல்லாம் இருந்திருக்கீங்க, ஜாதகத்தை நம்புறீங்கன்னு சொல்லி சொன்னாலே எவ்வளோ பெரிய பிள்ளை. நீங்கள் ஜாதகத்தை நம்பினது மட்டும் பிள்ளை இல்லை, ஜாதகத்தை நம்பி உங்களோட ஜாதகத்தை நம்பி உங்களோட அம்மாவை நம்பி இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால்
அது ஆகப்பில்லை. அதை விட இப்படி தேவையே இல்லாத ஒரு பொருளுக்காண்டி நீங்கள் உங்களோட உயிரை போக்குற பெருமதியான உயிரை போக்குற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உங்களையும் அது உங்களோட அந்த அறியாமையை தான் காட்டுது. நீங்கள் இது பாசத்தில் செஞ்சான்னு சொல்லி அல்லது அவங்களோட அம்மான சொற்களை முதிரை இல்லாமல் சொன்னான்னு சொல்கிற எல்லாம் வந்து உலகம் ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் பிரச்சனை. ஒரு மகன் சென்டிமெண்ட் எல்லாம் உலகம் ஏற்க உலகம் எதை ஏற்கும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களோட உயிரை கடைசி வரைக்கும் வச்சுக்கொண்டு நீங்கள் என்னத்தை போராடுறீங்களோ அதுதான் உலகம் ஏற்கும். நீங்கள் உயிரை விட்டுட்டு நீங்கள் உலகம் இப்போ உங்களை வந்து சரியாக ஜட்ஜ் பண்ணணும்னு நீங்கள் நிற்கிறது எல்லாம் வந்து ஒரு நாள் நடக்காது. நீங்கள் எங்கேயா இருந்து பார்க்கலுமெண்டு அதை பார்த்துக்கொள்ளுங்க, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இது அவருக்கு இனி ஒன்றும் இல்லை. ஆனால் இனி வர்ற ஆக்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும்ன்றா இந்த காணொலியின் முக்கியமான நோக்கம். இது சம்மந்தப்பட்ட கருத்தில் தான் இங்கே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி.